ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் சாரோட தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும்ல இந்த தற்காலம் இருக்குல்ல, 2 புக் இருக்குல்ல. ஒன்று தற்காலம், இன்னும் நவீன காலம். 2 புக் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம தற்காலம் அப்படின்ற புக்கிலேருந்து பார்க்கலாம். டெய்லி ஒரு டாபிக் கூட பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது பாருங்கள். சி ராஜகோபாலாச்சாரி ஆட்சி 1937 1939 வரைக்கும் இருக்குது. இந்த டாபிக் பார்த்துடலாம். பகுதி 1 தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா சி ராஜகோபாலாச்சாரி ஆட்சி. ராஜாஜோட ஆட்சி பார்த்தோங்கன்னா 1937 1939 வரைக்கும். புதிய பதவி அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை முள் கிரீடமாக கருத வேண்டும். இப்பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா காந்தி தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா காந்தி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் போவேனா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக வேணாம். ஏன்னா அப்புறம் புக்கு நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போனாலும் முடிக்க லேட் ஆகிடும். சரியா, படிச்சுட்டே வரலாம். எது முக்கியமான பாயிண்ட்டும் திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுத்தது நீதிக்கட்சி ஆட்சிக்கு பின் 1919ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் எப்போ மாண்டேகு செம்ஸ்போர்ட்னா 1919 ஜிஓ ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1919 விளைவாக சென்னை ராஜதானிகள் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை ஆட்சி எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1919 ராஜதானிகள் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை ஆட்சியின் கீழ் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டி இடாமையால் நீதிக்கட்சி போட்டியிட்டு எளிதில் வென்று ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. அதாவது 1919 அந்த ஜிஓஐ வருது இல்லையா, 1919 வரும்போது இரட்டை ஆட்சி வந்துடுது. ஆனால் வந்துட்டு காங்கிரஸ் வந்து போட்டியிட மாட்டாங்க. நீதிக்கட்சி வந்து போட்டியிடுறதால, காங்கிரஸ் போட்டியிடாமல் இருந்ததால நீதிக்கட்சி வந்து ஈஸியாக வின் பண்ணி 17 வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் பின் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டு நீதிக்கட்சியை தோற்கடித்து ஆட்சி அமைச்சது. எப்போ 1935 ஆக்ட் படி 1937 ராஜாஜி வந்திருப்பாங்களே, அப்போ தான் வந்து காங்கிரஸ் வந்து அந்த தேர்தலில் போட்டியிட்டு நீதிக்கட்சியை வந்து வீழ்த்திட்டு காங்கிரஸ் வந்து வந்துடும். அடுத்தது சென்னை சட்டமன்ற தேர்தல் 1937. இந்திய அரசாங்க சட்டம் பாருங்கள் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 தமிழ்நாட்டு அரசியல் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சட்டம் ஈரவை சட்டமன்றம் அதுக்கு வந்து வழிவகுத்தது எந்த சட்டம் அப்படின்னா 1935 சட்டம். சட்டப்பேரவை இதன் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்டப்பேரவையோட வந்து உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா மக்களால் தான் தேர்ந்தெடுப்பாங்க, நேரடியாகவே தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகரவரி செலுத்துவோர் மட்டுமே வாக்களிக்க தகுதியானவர்கள். ஆனால் எல்லாரும் வாக்களிக்க முடியாது. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கவங்க, அந்த சொத்து உள்ளவங்க, வரி செலுத்துறவங்க, இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாக்களிக்க முடியும். அதன்படி சென்னை ராஜதானியின் 70 லட்சம் வாக்காளர்கள் அல்லது 15% பேர் தான் என்ன பண்ணுவாங்க வாக்குரிமை வந்து பெற்றிருந்தாங்க. இது சட்டமன்ற மேலவை அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 54 56 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இது வந்து நிலையானது. மேலவை அப்படிங்கிறது கலைக்க முடியாதது. ஆளுநரால் என்ன பண்ண முடியாதுன்னு கலைக்க முடியாது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் பதவி என்ன பண்ணுவாங்க விலகுவாங்க. 1/3 உறுப்பினர்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க பதவி விலகுவாங்க. ஆனால் அதை வந்து மேலவை வந்து கலைக்க முடியாது. இந்த அவையின் 8 10 உறுப்பினர்கள் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. இச்சட்டம் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. எந்த சட்டம்? 1935 சட்டம் தான் மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்தது. தேர்தல் அறிக்கை. இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் சென்னை ராஜதானிக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது. அப்போ வந்து போட்டியிடல இல்லையா, 1920 நீதிக்கட்சி மட்டும்தான் போட்டியிட்டது. அதனால் வந்து அவங்க வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து போட்டியிடவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து போட்டியிடுறாங்க. காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட நீதிக்கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்திருந்தது. காங்கிரஸ் எதிர்த்து நீதிக்கட்சி அவங்களும் போட்டியிடுறாங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கை வந்து நீதிக்கட்சி அந்த டைமில் இழந்துருச்சு. சத்தியமூர்த்தியின் தலைமையில் செயல்பட்டு வந்த சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுடன் என்ன பண்ணுது இணைஞ்சிருச்சு. காங்கிரஸ் வந்து புதுசாக இப்போ தான் வந்துட்டு இது வந்து போட்டியே இடவே வராங்க. அது கூட சுயராஜ்ய கட்சியில் வந்துட்டு சுயராஜ்ய கட்சியும் காங்கிரஸோட என்ன பண்ணாங்க இணைஞ்சிக்கிட்டாங்க. சுயராஜ்ய கட்சி யார் தலைமையில் இருக்குது அப்படின்னா சத்தியமூர்த்தி அவரோட தலைமையில் தான் வந்து இருக்குது. காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை என்னென்ன தேர்தல் அறிக்கையை அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிலவரியை குறைப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் வாடகை குறைப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதாகவும் வாக்குறுதிகளை அளித்தது. இது காங்கிரஸ் இந்த வாக்குறுதிகளை என்ன பண்ணிருப்பாங்க அளிச்சிருப்பாங்க. யாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் மக்களிடையே தேசிய உணர்ச்சியை தட்டி எழுப்பியது.
தேர்தல் பிரச்சாரம் 1937 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் முதல் முறையாக பங்கேற்றது. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எந்த தேர்தலில் வந்து பங்கேற்றது அப்படின்னா 1937. சத்தியமூர்த்தியின் தலைமையிலான சுயராஜ்ய கட்சி காங்கிரசுடன் இணைந்தது. இப்பதான் சொன்னோம். நீதி கட்சி மக்கள் ஆதரவை இழந்து பெயரளவுக்கு மட்டுமே என்ன பண்ணுறது செயல்பட்டு வந்துட்டு இருந்தது. சென்னை மாநில காங்கிரஸ் சத்தியமூர்த்தியின் தலைமையில் புது பலத்துடன் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. காங்கிரஸ் கூட யார் இணைஞ்சாங்க? சுயராஜ்ய கட்சி இணைந்தாங்க இல்லையா? அது சத்தியமூர்த்தி தலைமையிலான சுயராஜ்ய கட்சி வந்து இணைஞ்சோடனே காங்கிரஸும் வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பை தான் வந்துட்டு பெற்று இருந்துட்டு இருக்கு. சத்தியமூர்த்தியின் பலதரப்பு மக்களிடையே செல்வாக்கு பெற்றிருந்தார். சத்தியமூர்த்தியும் மக்களிடையே நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் புதிய தேர்தல் உத்திகளை கையாண்டார். அப்போது மக்களிடையே பிரபலமடைந்த நடிகர்களான சி.வி. நாகையாவும் கே.பி. சுந்தராமலையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வெற்றிகரமாக பயன்படுத்தினார். யார் பாருங்க, சி.வி. நாகையா, கே.பி. சுந்தராமலை, இவங்க 2 பேரையுமே இந்த பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. யார் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி வந்து இவங்களை யூஸ் பண்ணி தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. அவர் வெளியிட்ட பிரச்சார குறுந்திரைப்படத்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சுட்டாங்க. சத்தியமூர்த்தியின் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பட்டிக்கு உங்கள் ஓட்டு என்று ஒரே கோஷத்தை எழுப்பினார். அவர் அதாவது பாருங்க, காந்திக்கு வாக்களியுங்கள், மஞ்சள் பெட்டிக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி தான் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அவர் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் வல்லவர். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மக்கள் மனதை கவரும் பல வாக்குறுதிகளை கொடுத்தது. நீதி கட்சியின் சார்பாக ஆற்காடு ராமசாமி முதலியார் பிரச்சாரம் செய்தார். இவங்களுக்கு எதிராக நீதி கட்சி நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு யார் பிரச்சாரம் செய்தாங்க அப்படின்னா ஆற்காடு ராமசாமி முதலியார் தான் வந்துட்டு அங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த பக்கம் சத்தியமூர்த்தி பண்ணுறாரு, அங்கே நீதி கட்சிக்கு வந்து ஆற்காட்டு ராமசாமி முதலியார் பண்ணுறாரு. அக்கட்சி முன்வைத்த பிராமணர் ஆதிக்க எதிர்ப்பு பிரச்சாரம் மக்களிடையே ஈடுபடவில்லை. மாறாக காங்கிரசின் தேச விடுதலை போராட்டம் பேச்சு வாக்காளர்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது. எது? காங்கிரஸோட பேச்சுகள். இத்தேர்தலில் காங்கிரஸ் நீதி கட்சி தவிர சென்னை மாநில முஸ்லீம் லீக், இந்த தேர்தலில் காங்கிரஸ் நீதி கட்சி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் நீதி கட்சி தவிர சென்னை மாநில முஸ்லீம் லீக், சென்னை மக்கள் கட்சி, முஸ்லீம் முன்னேற்ற கட்சி, சுயேட்சிகள் இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா போட்டியிட்டாங்க. எந்த தேர்தலில்? 1937. தேர்தல் முடிவுகள் என்னன்னு பார்க்கலாம். 1937 சென்னை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டன. மொத்தம் எத்தனை? 215 இடங்களுக்கு கட்சி வாரியான முடிவுகள் பாருங்க. மொத்த இடம் 215. அந்த 215 காங்கிரஸ் எவ்வளோ இடம் வின் பண்ணியிருப்பாங்கன்னா 159, நீதி கட்சி 18, சென்னை மாநில முஸ்லீம் லீக் 11. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நிறைய இருக்கும், ஆனால் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? ஆனால் கண்டிப்பாக காங்கிரஸ் நீதி கட்சி இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் வந்து 215, 159, நீதி கட்சி வந்து 18 இடம். அடுத்தது, நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நீதி கட்சியின் ஆதரவோடு ராஜா முத்தையா செட்டியாரும், தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக காங்கிரஸ் டி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தான் சார்பாக ராஜா முத்தையா செட்டியாரும், தென்னிந்திய வர்த்தக சங்கம் இருக்குல்ல, இவங்க சார்பாக இந்த காங்கிரஸ் டி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீதி கட்சி பிரபலங்களான முதலமைச்சர் புப்பிலியரசர், வெங்கடகிரி குமாரராஜா, பி.டி. ராஜன், ஏ.பி. பாட்ரோ, ராமநாதபுரம் ராஜா ஆகியோர் தோற்று போயிட்டாங்க. இவங்க எல்லாமே நீதி கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா தோற்று போயிட்டாங்க. காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. அவங்க தோந்து போயிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க? ஜெயிச்சிட்டாங்க. அதான் எவ்வளோ இடம்? 215, 159 இடம் பெற்று இவங்க ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸ். ராஜகோபாலாச்சாரியோட அரசாங்கம், இடைக்கால அரசாங்கம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டதால் காங்கிரஸ் வெற்றி பெற்ற சென்னை ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம், பம்பாய், பீகார், ஒரிசா, வடமேற்கு எல்லை மாகாணம் ஆகிய மாகாணங்களில் அரசாங்கம் அமைப்பதில்லை என்று அகில இந்திய காங்கிரஸ் முடிவு செஞ்சுச்சு. அதாவது இந்த 1935 சட்டத்தின் கீழே கவர்னருக்கு அதிகமாக அந்த அதிகாரம் வந்து வழங்கினதால நாம் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த முடிவின்படி சென்னை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி அரசாங்கம் அமைக்க முன்வரவில்லை. அதனால் ஜெயிச்சதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருந்தாலும் அரசாங்கம் வந்து அமைக்க வரலை ராஜாஜி. எனவே சென்னை ஆளுநர் எர்சின் பிரபு, சென்னை ஆளுநர் அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா எர்சின் பிரபு, எதிர்கட்சியை சேர்ந்த V.S. சீனிவாச சாஸ்திரியை கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார். ஏன்னா இவங்க ஜெயிச்சுட்டுமே ஆட்சி அமைக்க வரலை அப்படின்றதால எதிர்கட்சியை சேர்ந்த சீனிவாச சாஸ்திரியை கூப்பிட்டு இடைக்கால அரசாங்கத்தை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்சின் பிரபு வந்துட்டு அழைப்பு விடுக்கிறாரு. ஆனால் வந்து சாஸ்திரி ஆளுநரின் அழைப்பை ஏற்க மறுத்து விட்டார். ஆனால் அவரும் வரலை.
அதன் பின் நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டியை முதலமைச்சராக கொண்ட இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தார் ஆளுநர் எரிக்சன். ஏன்னா சீனிவாச சாஸ்திரியை கூப்பிட்டாரு, அவர் வரல. அதனால நீதி கட்சியை சேர்ந்த கூர்ம வெங்கட ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவரை கூப்பிட்டு அவரை முதலமைச்சராக வச்சு ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்துட்டு இந்த ஆளுநர் எரிக்சன் வந்துட்டு அமைச்சிட்டாரு. 1937 ஜூன் 22 பார்த்துக்கோங்க. வைசியராயர்னா லின் லித்தோ காங்கிரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் அந்த கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அரசாங்கம் அமைக்க சம்மதிச்சுது. அதாவது லின்லித்தோ இருக்காங்கல்ல, இவங்க இந்த காங்கிரஸோட கோரிக்கையை வந்து அவர் ஏற்றுக்கிட்டதால அப்போ வந்து நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்துட்டாங்க. அதன்படி சென்னை ராஜதானிகள் ராஜாஜியின் தலைமையில் 1937 ஜூலை 15 முதல் காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. எப்போ 1937 ஜூலை 15 தான் வந்துட்டு காங்கிரஸோட அரசாங்கம் ஃபர்ஸ்ட் அமைச்சிட்டாங்க. புலுசு சாமமூர்த்தி அவைத் தலைவராகவும், ஸ்பீக்கராக யார் இருந்தாங்க அப்படின்னா புலுசு சாமமூர்த்தி. ருக்மணி லட்சுமிபதி வந்து துணை அவைத் தலைவராகவும் பதவி பொறுப்பேற்றனர். யார்? புலுசு சாமமூர்த்தியும் ருக்மணி லட்சுமிபதியும். அவரோட அமைச்சரவை ராஜகோபாலாச்சாரி 1937 ஜூலை 15 ஆட்சி பொறுப்பு ஏற்றார். அவரது அமைச்சரவையில் டி பிரகாசம், பி சுப்பராயன், வி கிரி, பெசவாடோ கோபால ரெட்டி, TS ராஜன், மௌலானா யாகூப் காசன் சத், VI முனுசாமி பிள்ளை, S ராமநாதன் பிள்ளை, கோங்கடி ராமன் மேனன் ஆகியோர் இடம்பெற்றனர். ராஜாஜி அமைச்சரவையில் S சத்தியமூர்த்தி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது நோட் பண்ணிக்கோங்க. யார் இடம்பெறவில்லைன்னா சத்தியமூர்த்தி இடம்பெறல. ஏன்னா இந்த காங்கிரஸோட தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணதை யார் அதிகமாக ஃபுல்லாக எல்லாமே பண்ணது நம்ம சத்தியமூர்த்தி தலைமையிலான இந்த சுயராஜ்ய கட்சி வந்து இங்கே இணைஞ்சதுனால தான் வந்துட்டு அதிகமாக மக்களோட செல்வாக்கை வந்து பெற்றிருக்கும். அப்படி இருந்து இவரால் தான் மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த அமைச்சரவை வந்து அந்த ராஜாவோட அமைச்சரவை வந்து இடம் பெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட சாதனைகள். ராஜகோபாலாச்சாரி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில சமுதாய சீர்திருத்த நடவடிக்கைகளை உடனடியே மேற்கொண்டார். என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் 1937 வந்துட்டு பதவியேற்றிருக்காரு. அந்த வருஷம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், விவசாயி தான் பார்க்கணும். விவசாயி கடன் தள்ளுபடி சட்டம் 1938. இச்சட்டம் மாநில விவசாயிகளை கடன் பிடியில் இருந்து விடுவித்து நிம்மதி பெருமூச்சு விட செய்தது. விவசாய கடன் தள்ளுபடி வந்து பண்ணிட்டாரு 1938. அடுத்தது ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம், அது வந்து 1939. இந்த சட்டம் தலித்துக்களும் நாடார்களும் கோவிலுக்குள் நுழைவதற்கு எதிராக இருந்த கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் நீக்கியது. பிற்படுத்தப்பட்டோர் உயர் சாதியினருக்கு சமமாக கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான உரிமை வந்துட்டு வழங்கப்பட்டது. இது எப்போ 1939. சட்டம் இயற்றுவதோடு நின்றுவிடாமல் உடனடியாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் தலித்துகளும் நாடார்களும் திறந்துவிடப்பட்டது. மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ராஜாஜி ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மாநிலம் முழுவதுமே மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களின் நலன் கருதி இத்திட்டம் உறுதியுடன் செயல்படுத்தப்பட்டது. இது மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ராஜாஜி விற்பனை வரியை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அரசாங்க செலவை குறைக்க நூற்றுக்கணக்கான அரசாங்க ஆரம்ப பள்ளிகள் என்ன பண்ணாங்கன்னா மூடப்பட்டாங்க. ஆரம்ப பள்ளிகளில் நிறைய வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ராஜாஜி மூடிட்டாரு. பள்ளிகளில் காந்தியின் வார்தா கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வார்தா கல்வி வந்து அந்த ஆரம்ப பள்ளிகள் வந்து நிறைய மூடிட்டு காந்தியோட வார்தா கல்வியை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அறிமுகப்படுத்திருக்காரு ராஜாஜி. பள்ளிகளில் 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை 2வது மொழியாக இந்தி பாடமாக்கப்பட்டது. 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை என்ன பண்ண இந்தி பாடம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது மாணவர்கள் தாய்மொழியோடு இந்தியையும் கட்டாயமாக பாடமாக கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி கொண்டு வராரு. இப்போதான் பிரச்சனை. இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 1940. எதிர் விளைவுகள் என்னன்னு பாருங்க. ராஜாஜி அறிமுகப்படுத்திய திட்டங்களில் நூற்றுக்கணக்கான துவக்க பள்ளிகளை மூடியதும், பள்ளிகளில் வார்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தியதும், கட்டாய இந்தி படிப்பு, பிற சமுதாய சீர்திருத்த திட்டங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தின. அதாவது ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்தார், ரைட்டு. இப்போ வந்துட்டு விற்பனை வரிலாம் வந்து மதுவிலக்கு பண்ணினார், விற்பனை வரி அதனால் வந்து அறிமுகப்படுத்தினார். அதனால் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் என்ன பண்ணிட்டாரு, மூடிட்டாரு. அதை மூடிட்டு காந்தியோட வார்தாவோட திட்டம் இருக்குல்லையே அந்த கல்வி வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதால இவரை வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க. இவர் பண்ணுறது சரியில்லைன்ற மாதிரி. மதுவிலக்கு திட்டத்தால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்டுவதற்காக ராஜாஜி புதிதாக கொண்டு வந்த விற்பனை வரியை வந்து ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த மாதிரி பண்ணாரு. அதாவது மதுவிலக்கால வந்துட்டு விற்பனை வரியை கொண்டு வந்தார். அதை கூட மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் நூற்றுக்கணக்கான அரசாங்க பள்ளிகள் மூடப்பட்டதை என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ராஜாஜியின் இந்த நடவடிக்கை ஆயிரக்கணக்கான கீழ்சாதி மக்களை குறிப்பாக தலித்துகளின் கல்வி வாய்ப்பை பறித்துவிட்டதாக கருதினர். வார்தா திட்டம் வர்ணாசிர திட்டமாக சித்தரிக்கப்பட்டது. இத்திட்டம் சாதி முறையை சாசுவதப்படுத்துவதற்கான முயற்சி என்று கூறப்பட்டது. இது இந்த வார்தா திட்டம்.
நெக்ஸ்ட்டு ஈவேரா எதிர்ப்பு. இவர் பெரியார் இருக்கார்லே, அவர் வந்து எப்படி எதிர்க்காருன்னு பாருங்கள். இந்தி ஆதரவாளரான ராஜாஜி ஆட்சி பொறுப்பேற்று இந்தி மொழியை கற்பிப்பதை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து 1938 ஏப்ரல் 21ஆம் ஆண்டு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. 37 வந்து பதவியேற்றுக்கிறாரு. 38 ஏப்ரல் 21 வந்து ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அதன்படி சென்னை ராஜதானியில் 125 உயர்நிலை பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் ஒரு ஜீவோ போடுறாங்க. அதன்படி எத்தனை ஸ்கூல்லனா 125 உயர்நிலை பள்ளியில் இந்தி மொழி வந்து கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போடுறாங்க. இந்த அரசாணை வெளியிடப்பட்ட உடனே பெரியார் ஈவேராவின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கமும் ஏடி பன்னீர்செல்வத்தின் தலைமையிலான நீதி கட்சியனும், ஓகேவா, 2 பேருமே வந்து எதிர்க்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சுயமரியாதை இயக்கம் இருக்குல்ல, அது வந்து யாரோட தலைமையில், பெரியாரோட தலைமையில் சுயமரியாதை இயக்கமும், நீதி கட்சி வந்து ஏடி பன்னீர்செல்வம் இருக்காங்களே அவரோட தலைமையிலையும் சேர்ந்து இந்த இந்தி எதிர்ப்பு இருக்குல்லையா இதுக்காக வந்து புறக்கணிக்கிறாங்க. இவர்களது எதிர்ப்பை மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, கே அப்பாதுரை, முடியரசன், லக்குவனார் போன்ற தமிழ் அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்க, ஆதரிக்கிறாங்க இந்த இந்தி எதிர்ப்பை. போராட்டத்துக்கு ஆதரவு. 1937ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சென்னை மாகாண முதலமைச்சரான ராஜாஜி சென்னை மாகாண பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழி கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என ஆணையிட்டது. எல்லாமே வந்தது தான் திருப்பி வரும், அதை அப்படியே கேட்டுக்கோங்க. இதன் எதிர் விளைவாக 1937 டிசம்பர் மாதம் வேலூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாடு எப்போன்னு பாருங்கள், 1937 எங்கே நடந்துச்சு அப்படின்னா வேலூரில். சைவ சித்தாந்த மகா சமாஜ மாநாட்டில் சைவ தலைவர்கள் பள்ளிகளில் இந்தி சொல்லிக் கொடுப்பதை அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. பெண்களும் அதிக அளவில் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இதில் இந்தி எதிர்ப்பில் மூவாளூர் ராமாமிர்தம், நாராயணி, வாசுபா தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் தர்மாம்பாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் கூடிய பெண்களும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளித்தனர். அதாவது அந்த 1938 நவம்பர் 13 பெரியாருக்கு வந்து பெரியார் பட்டம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, தர்மாம்பாள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாநாட்டிலையுமே வந்துட்டு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெண்கள் மாநாடு சென்னையில் நடந்தது. தமிழ் பேசும் முஸ்லீம்களுக்கு ஆதரவு அளித்தனர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் அனைத்து தரப்பினருக்கும் கலந்து கொண்ட மக்கள் இயக்கமாக மாறிட்டது. மக்கள் இயக்கம் என்னாச்சுன்னா மாறிட்டது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். உள்நோக்கம்னு பார்த்தோன்னா பள்ளி மாணவர்கள் இந்தியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற ராஜாஜியின் கல்வி திட்டத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டு எதிர்க்கட்சியின் குறிப்பாக பெரியார் ஈவேராவின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் போர்க்கொடி உயர்த்தின. யார் அதுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வரா அப்படி இந்திய எதிர்ப்புக்கு அப்படின்னா பெரியார் தான். கட்டாய இந்தி எதிர்ப்பு பெரிய போராட்டமாக உருவெடுத்து விரிவடைந்தது. 3 ஆண்டுகள் நீடித்த இப்போராட்டமானது 3 ஆண்டுகள் 37 40 வரைக்கும், ஓகேவா, 3 ஆண்டுகள் நீடித்த இப்போராட்டத்தின் போது உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கருப்பு கொடி ஊர்வலங்கள், மறியல்கள், கண்டனங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டன. 1938 ஜூலை 1 தேதியும் டிசம்பர் 3ஆம் தேதியும் இந்திய எதிர்ப்பு நாட்களாக அனுசரிக்கப்பட்டன. நோட் பண்ணிக்கோங்க. 1938 இருக்கட்டும், ஆனால் என்னன்னைக்கு ஜூலை 1 டிசம்பர் 3 இது 2 நாளுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு நாட்களாக அனுசரிக்கப்பட்டன. இப்போராட்டம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், வட ஆற்காடு ஆகிய தமிழ் பேசும் மாவட்டங்களில் தீவிரம் அடைந்தது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிற்று. அடுத்து சமரச தீர்வு. இந்தி மொழி கல்வி பற்றி ஆளும் காங்கிரஸ் கட்சியினரிடையே கருத்து ஒற்றுமை வந்து கிடையாது, இல்லை. இந்தி ஆதரவாளரான ராஜாஜி இதில் விடாப்படியாக இருக்காரு. என்னது இந்தி வந்து ஸ்கூலில் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவர் வந்து விடாப்படியாக இருக்கிறாரு. நிலைமையை கட்டுமீறி செல்வதை தடுக்கும் பொருட்டு சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் ஒரு சமரச தீர்வை வந்து சொல்லியிருக்காங்க. யார் சத்தியமூர்த்தியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் வந்துட்டு ஒரு தீர்வை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியை விருப்ப பாடமாக சொல்லிக் கொடுப்பதே அந்த தீர்வு. விருப்ப பாடமாக வச்சுக்கலாம், கட்டாயமாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜாஜி இதற்கு சம்மதிக்கவே கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்தார் ராஜாஜி. போலீஸ் தீர்வுக்கான தீர்மானிச்சார். அவங்க சொன்னதை இவர் கேட்கல, போலீஸ் தீர்வுக்கானத்துக்கு இது பண்ணிட்டாரு. சமரச தீர்வா ராஜாஜியும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்காங்களே அவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விருப்ப பாடமாக வந்து வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. அதை வந்து ராஜாஜி கேட்கல. தென் போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராளிகள் போலீஸ் தாக்குதலை எதிர்கொண்டனர். சில இடங்களில் இப்போராட்டம் வன்முறையில் முடிந்தது. ஆயிரக்கணக்கான போலீஸ் தடியடிக்கு உள்ளாகினர். மொத்தம் 1198 பேர் கைது செய்யப்பட்டனர். பெண்கள் கை குழந்தையுடன் சிறை சென்றனர். இப்போராட்டத்தின் போது தாளமுத்து, நடராசன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாளமுத்து, நடராசன் இவங்க 2 பேர் வந்துட்டு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது உயிரிழந்துட்டாங்க. 1179 பேர் தண்டிக்கப்பட்டனர். பெரியாருக்கு ரூபாய்
1000 பெரியாருக்கு எவ்வளோனா 1000 ரூபாய் அபராதமும் 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டாங்க. ஆனால் அண்ணாதுரைக்கு வந்து 4 மாதங்கள் என்ன பண்ணாங்க, சிறை தண்டனை பெற்றார். 1939 ஜூன் 7ஆம் தேதி போராட்டத்தில் பங்கேற்று கைதான அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். அப்போ வந்து கைது பண்ணுறாங்களே, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ண எல்லாத்தையும் எப்போ வந்து விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னா 1939 ஜூன் 7ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விடுவிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அகில இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவின்படி காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநில முதலமைச்சர்கள் பதவி விலகினர். அதன்படி ராஜாஜி அமைச்சரவை பதவியிலிருந்து விலகியது. எப்போ 1939 அக்டோபர் 20. சென்னை அரசாங்கம் ஆளுநர் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி ஆளுநர் எர்க்சின் இந்தி மொழி பற்றிய அரசாணையை விலக்கி கொண்டார். இந்த இந்தி மொழி இருக்கு இல்லையா, அந்த அரசாணையை வந்து எப்போ வந்து விலக்கிக்கிட்டார் அப்படின்னா 1940 பிப்ரவரி 21 வந்துட்டு அந்த அரசாணையை வந்து இந்தி மொழி பற்றிய அரசாணையை விலக்கி கொண்டார். இந்தி விருப்ப பாடமாக அறிவிக்கப்பட்டது. முன்ன வந்து கட்டாய பாடமாக இருந்தது, இப்போ என்னாச்சு அப்படின்னா விருப்ப பாடமாக அறிவிக்கப்பட்டது. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விலக்கி கொண்டார். அவரே வந்துட்டு அந்த அரசாணையை விலக்கிட்டார் இல்லையா எர்க்சின் பிரபு. அதனால இவரும் வந்துட்டு பெரியாரும் வந்துட்டு இந்தி போராட்டத்திலிருந்து விலக்கிட்டாரு. அடுத்தது மதிப்பீடு. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பல பரிணாமங்களை கொண்ட ஆளுமை பெற்றவர். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர். 1954 வாங்கியிருப்பாங்களே, எல்லாரும் 3 பேர் வாங்கியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் ராஜாஜி. இவர் ஓர் அப்பழுக்கற்ற தேசியவாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், சட்ட நிபுணர், அரசியல் விவேகி, சிந்தனையாளர், இலக்கிய படைப்பாளி, மத்திய மாநில அரசியலில் பிரதான பங்கேற்றவர், தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் ராஜாஜி. கிராம மக்களின், குறிப்பாக தலித் மக்களின் முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்தவர். பிற்படுத்தப்பட்டோரின் ஆலய நுழைவுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர். மதுவிலக்கு மாநிலம் முழுவதும் நடைமுறைப்படுத்தியவர் யாருனாலும் ராஜாஜி தான். மொழிவழி மாகாணங்கள் மக்களிடையே பிராந்திய மனப்பான்மையை ஊதி வளர்க்கும் என்று எச்சரித்தவர். எல்லாமே ராஜாஜியை பற்றின ஒரு மதிப்பீடு. ராஜாஜி குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லர். அவரால் தேசிய அளவில் பிரகாசித்ததை போன்று மாநில அளவில் வெற்றி பெற முடியவில்லை. ராஜாஜி வந்து குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. தேசிய அளவில் அவருக்கு அந்த மதிப்பு இருந்தாலும் இங்கே மாநில அளவில் வந்து அவரால் வெற்றி பெற முடியலை. இந்திய தலைவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட அவரால் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்திய மக்களை ஃபுல்லாக அவரால் புரிஞ்சுக்கிட்ட அவரால் தமிழ்நாட்டு மக்களோட அந்த விருப்பங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியலை. காங்கிரஸ் மேலிடத்தின் ஆதரவோடு மாநில அரசியலுக்கு வந்தார் ராஜாஜி. மக்களின் பேர் ஆதரவை பெற்றிருந்த சத்தியமூர்த்தியின் உயர்வுக்கு தடையாக இருந்தவர் யாருன்னா நம்ம ராஜாஜி தான். தமிழ்நாட்டு காங்கிரஸ் 2ஆக பிளவப்பட காரணமானவரும் ராஜாஜி. இவரது மொழிக் கொள்கை தமிழக மக்களை இந்திய எதிர்ப்பாளர்களாக்கிவிட்டது. ராஜாஜியின் பிடிவாத போக்கு அவரது ஆக்கப்பூர்வமான சாதனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டது. எனினும் ராஜாஜி இந்திய அரசியல் மணற்பரப்பில் அழியாத காலடி சுவடுகளை விட்டு சென்றுள்ளார் என்பதில் ஐயமில்லை. இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்றார் காந்தி. இவர்தான் என் மனசாட்சியின் காவலர் என்றார் காந்தி. யார? ராஜாஜியை காந்தி சொல்லியிருக்காரு. இவர்தான் என் மனசாட்சியின் காவலர். நெக்ஸ்ட், சாதனையாளர்கள். ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா TSS ராஜன். 1880 முதல் 1953 வரைக்கும் இவரோட காலம். இளமையில் வறுமை. திருவெங்கிமலை சேஷ சுந்தரராஜன், அதுதான் TSS ராஜன். திருவெங்கிமலை சேஷ சுந்தரராஜன் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வடகலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் யாருன்னா அந்த TSS ராஜன். இளவயதில் தந்தை சேஷங்கையாரை இழந்த சுந்தரராஜன் சுய முயற்சியினால் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பை முடித்தார். வறுமையின் காரணமாக 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சென்னை ராயபுரம் மருத்துவப் பள்ளியில் சேர்ந்து LMB மருத்துவ படிப்பை முதல் வகுப்பில் வெற்றிகரமாக முடித்தார். எப்போனா 1905. அந்த 2 நிபந்தனைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 ஆண்டு காலம் அரசாங்க பணியில் வந்து இருக்கணும். இப்பணியில் இருக்கும்போது இடையில் பதவி விலகினால் இவருக்கு அரசாங்கம் செலவு செய்த உதவித்தொகை என்ன பண்ணணும்னா திரும்பி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உதவி பண்ணுறாங்க. 3 ஆண்டு காலம் வந்து அரசாங்க பதவியில் வந்து நீங்கள் இருக்கணும். அதுக்குள்ள இடையிலே பாதியிலே போயிட்டீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணாங்க இல்லையா, அந்த பணத்தை வந்து அவர் திரும்பி கொடுக்கணும். வறுமையில் புலமை. LMB பட்ட படிப்பை முடித்தார் ராஜன் பர்மா சென்று ரங்கூன் அரசாங்க மருத்துவமனையில் சேர்ந்தார். அங்கு ஒரு ஆங்கில மருத்துவரின் கீழ் வேலை செய்தார். அங்கே போயிட்டு ஆங்கில மருத்துவர் ஒரு இங்கிலீஷ்காரன் கீழே வந்து இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அறிவாற்றலிலும் தொழிலிலும் திறமையிலும் தன்னை விட மிகவும் குறைந்த ஒரு அந்நியரிடம் வேலை பார்ப்பதை விரும்பவே இல்லை இந்த ராஜன். TSS ராஜன் வந்து
ஒரு ஆங்கிலருக்கு கீழே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்மளை விட வந்து அவருக்கு ஒன்றும் பெருசு, அவரை விட நம்ம அறிவாற்றலையும் திறமையிலையும் வந்து நம்ம ரொம்ப பெரியவங்க தான், அவருக்கு கீழே வந்து நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பப்படாததால ராஜன் என்ன பண்றாரு, அவருக்கு கீழே வேலை செய்ய அவர் வந்து விரும்பல. எனவே வேலையை விட்டு என்ன பண்றாரு, விலகிட்டாரு. அப்ப அரசாங்கத்துக்கு உதவித்தொகை என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணி 3 வருஷம் வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லி தானே வந்து இது பண்ணாரு. ஆனா வந்து வந்துடுறாரு இல்லையா, அப்ப அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். என்ன செய்வது, வெளிநாட்டு படிப்பும் ஆங்கில மருத்துவத்துறையில் உயர் பயிற்சியும் இருந்தால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை எளிதில் செலுத்த முடியும் என்று எண்ணிய ராஜன் என்ன பண்றாரு, லண்டன் செல்றாரு. லண்டன் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய வந்துட்டு அமௌண்ட்டை வந்து இது பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போகலான்னு அவர் விருப்பப்படுறாரு. 1908 தீவிரவாதிகளுடன் எப்படி வந்து அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு, யாருக்கு, டிஎஸ்எஸ் ராஜனுக்கு. லண்டன் சென்ற ராஜன் மருத்துவ மேல் படிப்பில் எம்ஆர்சிஎஸ் பட்டம் பெற்றார். எம்ஆர்சிஎஸ் பட்டம் வந்துட்டு எங்கே பெற்றார்னா, ராஜன் லண்டனுக்கு போய் அங்கே வந்து மருத்துவ படிப்பில் வந்து அந்த எம்ஆர்சிஎஸ் பட்டத்தை வந்து வாங்கிக்கிறாரு 1911. ராஜனுக்கு இருந்த மருத்துவ புலமையும் அறுவை சிகிச்சையில் அவருக்கு இருந்த தொழில் திறமையும் கண்டு ஆங்கில மருத்துவர்களை என்ன பண்ணாங்கன்னா அதிசயிச்சு போனாங்க. ராஜன் லண்டனில் உள்ள மிடில்செக்ஸ் மருத்துவமனைகள் சேர்ந்து உடனிருந்த மருத்துவர்கள் மெச்ச பணியாற்றினார். எங்கன்னா மிடில்செக்ஸ் அப்படின்ற மருத்துவமனையில் வந்துட்டு சேர்ந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு லண்டனில். ராஜன் லண்டனில் இருந்தபோது இந்திய விடுதியில் சேர்ந்தார். இந்திய விடுதியில் வந்துட்டு எப்போ சேர்றாரு, லண்டனில் அங்கே இருக்கும்போது அங்கே சேர்றாரு. அந்த காலத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட தீவிரவாதிகளின் பாசறையாக இருந்தது. இந்திய விடுதி அப்படிங்கிறது தீவிரவாதிகளின் பாசறையாக இருந்தது. அப்போதுதான் ராஜனுக்கு விடி சவார்கர், யாருன்னு பாருங்க, விடி சவார்கர், விவிஎஸ் ஐயர், மதன்லால் திங்காரா போன்ற தீவிரவாதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது. மதன்லால் திங்காராவுடன் நெருங்கி பழகினார். அவருடன் ஒன்றாக தங்கி இருந்தார். 1909 திங்காரா லண்டனில் அளவற்ற செல்வாக்குடன் இருந்த கர்சன் வில்லி என்பவரை அரசியல் கொலை செய்து பழி தீர்த்து கொண்டார். எப்போ, 1909 ஜூலை 1. அதாவது ராஜன் வந்து என்ன பண்ணுறாரு, இந்திய விடுதியில் போயிட்டு சேர்ந்துடுறாரு. அந்த இந்திய விடுதி வந்து எப்படி இருக்குன்னா, தீவிரவாதிகள் பாசறையாக தான் வந்து இருந்திருக்கும். அங்கே போன அந்த டிஎஸ்எஸ் ராஜனுக்கு வந்து விடி சவார்கர், விவிஎஸ் ஐயர், மதன்லால் திங்காரா இவங்களோட வந்து நட்பு ஏற்பட்டது. இருந்தால் அந்த மதன்லால் திங்காராவோட ரொம்ப நெருங்கி வந்து பழகியிருக்காரு. இந்த திங்காரா இருக்கா இல்லையா, மதன்லால் திங்காரா அப்படின்றவர் வந்து அங்கே ரொம்ப செல்வாக்காக இருந்த அந்த கர்சன் வில்லி அப்படின்றவர் வந்துட்டு அரசியல் கொலை வந்துட்டு செஞ்சு பழி தீர்த்துக்கிட்டார். என்னைக்கு செஞ்சார் அப்படின்னா 1909 ஜூலை 1 வந்துட்டு கொலை செஞ்சுட்டாரு. தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட மதன்லால் திங்காரா சாகு முன் ராஜனை பார்க்கணும் தான் என்ன பண்ணுறாரு, விரும்பி இருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு நெருங்கிய ஃப்ரெண்டு. ராஜன் நண்பனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்தின் அனுமதியோடு மதன்லாலை சிறையில் போய் சந்திச்சு பேசுறாரு நம்ம ராஜன். யாரை, திங்காராவை போயிட்டு சந்திச்சு பேசுறாரு. தேசப்பணி, லண்டனில் இருந்து மீண்டும் பர்மாவுக்கு வந்த ராஜன் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து 4 ஆண்டு காலம், எப்போ 10 to 14, 1910 1914 வரைக்கும் நடத்திட்டு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி விட்டு சேர்த்த பணத்துடன் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பண்ணுறாரு, திரும்பிட்டார். லண்டன்ல இருந்து பர்மாவுக்கு வந்தவர் அங்கே பர்மாலேயே ஒரு மருத்துவமனையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 10-14 அந்த 1910 to 14 வந்து அங்கவே வந்துட்டு அந்த அமௌண்ட் சம்பாரிச்சு அங்கேயே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாரு. ராஜன் கிளினிக் என்ற பெயரில் ஒரு மருத்துவமனையும் வந்துட்டு இங்கே துவங்கிட்டாரு. பெயரையும் புகழையும் பொருளையும் சேர்த்தார். இருப்பினும் ராஜனின் நடவடிக்கைகளை ஆங்கில அரசாங்கத்துக்கு ரகசிய போலீசார் கண்காணிக்க தவறவில்லை. ராஜனோட நடவடிக்கைகளை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் மருத்துவ தொழில் செய்து கொண்டிருந்த ராஜனுக்கு இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காந்தி மீதும் தமிழ்நாட்டில் அரிஜன சேவைகள் தேசப்பணியிலும் ஈடுபட்டிருந்த ராஜாஜி மீதும் பற்றும் பிடிப்பும் ஏற்பட்டது. யாருக்கு, காந்தி மீதும் ராஜாஜி மீதும் இவருக்கு ஒரு பற்று ஏற்பட்டது டிஎஸ்எஸ் ராஜனுக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ்ல வந்துட்டு சேர்றாரு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலராகவும் அதன் தலைவராகவும் 30 ஆண்டு காலம் என்ன பண்றாரு, பணியாற்றிருக்காரு டிஎஸ்எஸ் ராஜன். அப்போதுதான் காங்கிரஸில் இருந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கனருடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து ராஜனுக்கு கிடைச்சது. காந்தி மீதும் ராஜாஜி மீதும் பற்று ஏற்பட்டு காங்கிரஸ்ல வந்து சேர்றாரு. அந்த மாதிரி சேர்ந்து திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலராக 30 வருஷமா இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பெரியாரோட நட்பும் இவருக்கு ஏற்பட்டது. அவர் கூட வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. இருவரும் சேர்ந்து தீவிரமாக வேலை செய்து ஊருக்கு ஒரு காங்கிரஸ் கிளையை துவக்குவதில் ஈடுபட்டார். ஊருக்கு ஒரு காங்கிரஸ் வந்து கிளையை வந்து துவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரும் டிஎஸ் ராஜனும் வந்துட்டு ஈடுபடுறாங்க. மன ஒற்றுமையும் லட்சிய பிடிப்பும் மக்கள் நலனில் உள்ள அக்கறையும் ராஜன், ராஜாஜி, பெரியார் ஆகிய மூவரையும் ஒரே கோட்டில் நிறுத்தினர். டிஎஸ்எஸ் ராஜன், ராஜாஜி, பெரியார் இவங்க எல்லாமே ஒரே கோட்டில் வந்து இவங்களும் நிறுத்தினாங்க. அவங்களோட மக்கள் நலனில் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே விருப்பப்படுறாங்க. விடுதலை போராட்டத்தில் ராஜன் 1919 காந்தி துவக்கிய ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜியும் ராஜனும் பங்கேற்கிறாங்க.
அந்த ஆண்டில் சென்னை திருவல்லிக்கேணியில் கடற்கரையில் காந்தியின் தலைமையின் கீழ் ராஜன் சத்தியாகிரகத்தை பற்றி ஆற்றிய சொற்பொழிவை போல் இனி ஒரு முறை காண்பது அரிது என்று எழுதியுள்ளார் வா ராமசாமி வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி காந்தி தலைமையின் கீழே அந்த சத்தியாகிரக சொற்பொழிவு இருக்கு இல்லையா, அது யார் ஆற்றிருக்காங்கன்னா ராஜன் வந்து அந்த சொற்பொழிவு வந்து ஆற்றிருப்பாங்க. இது மாதிரி ஒரு பேச்சு வந்து நம்ம காண்பதே அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, ராமசாமி வந்துட்டு சொல்லியிருக்காரு. ராஜன் மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரசின் செயலரானார். பின்னர் ராஜாஜி சிறை சென்ற பொழுது ராஜன் இந்திய தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் 1927. பின்னர் காந்தி துவக்கிய உப்பு அறப்போராட்டத்தினை தமிழ்நாட்டில் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று பற்றிய முடிவு செய்வதற்காக மதுரை NMR சுப்பாராமன் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜாஜி கலந்து கொண்டு அவரது போராட்ட திட்டத்தினை பற்றி விவாதிக்கிறார். அப்பொழுது உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சி SS ராஜன் இருக்காலே அவரோட வீட்டிலிருந்து புறப்பட்டு வேதரத்னம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த முடிவின்படி 1930 ஏப்ரல் 13 வேதாரண்ய யாத்திரை ராஜாஜி தலைமையில் TSS ராஜன் இல்லத்திலிருந்து புறப்பட்டது. எங்கிருந்து புறப்பட்டாங்கன்னா TSS ராஜன் வீட்டிலிருந்து தான் புறப்பட்டிருப்பாங்க. 1930 ஏப்ரல் 13. உப்பு போராட்டத்திற்கு பின் நடைபெற்ற சட்ட மறுப்பு, கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டங்கள் பங்கேற்றார். யார்? ராஜன். இதில் எல்லாமே என்ன பண்ணிருப்பாருன்னா பங்கேற்றிருக்காரு. அரிஜன பணி. TSS ராஜன் அரிஜனங்களின் முன்னேற்றத்தில் அளவு கடந்த அக்கறை கொண்டிருந்தார். இத்துறையில் ராஜாஜி இருந்த ஆர்வமும் அக்கறையும் ராஜனுக்கும் இருந்தது. ராஜாஜிக்கு எப்படி அக்கறை இருந்துச்சோ அதே மாதிரி ராஜனுக்கும் இதில் வந்து ஆர்வமாக இருந்தார். தீண்டாமை ஒழிப்புக்காகவும் அரிஜன முன்னேற்றத்திற்காகவும் காந்தி துவக்கிய அகில இந்திய அரிஜன சேவா சங்கத்தை போன்ற அமைப்பை தமிழ்நாட்டில் துவக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ராஜாஜி, TSS ராஜன், வைத்தியநாத ஐயர், தீசு அவினாசி லிங்கம், NMR சுப்பாராமன், வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளை, G ராமச்சந்திரன், N ஹாலாசியம் ஐயங்கார் போன்றோர் பிரதான காங்கிரஸ் தலைவர்களாக திகழ்ந்ததாக பாராட்டியுள்ளார். யாருன்னா BS சந்திரபிரபு. இவர் தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாமே 1932 நவம்பர் 22 ராஜனின் காங்கிரஸ் கோட்டையான திருச்சியில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. எப்போ? 1932 நவம்பர் 22 திருச்சியில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் அரிஜன சேவா சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் துவக்குவதென தீர்மானிக்கப்பட்டது. அத்தீர்மானத்தின்படி துவக்கப்பட்ட தமிழ்நாடு அரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக TSS ராஜனும் செயலாளராக G ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றனர். இவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு பணி தீவிரமாக நடைபெற்றது. யார்? TSS ராஜனும் G ராமச்சந்திரன் இவங்களோட தலைமையில் வந்துட்டு நடைபெற்றது. ராஜாஜியும் ராஜனும் இரு துருவங்கள், அறிவாளிகள், பிடிவாதக்காரர்கள், உண்மை விரும்பிகள். ஒருவர் மகா மேதாவி, மற்றவர் மகா புத்திசாலி. மேதாவிகளும் புத்திசாலிகளும் ஒன்று சேர்வது, வேலை செய்வது அதிசயம். இதன் காரணமாகவே இருவரும் காங்கிரஸை விட்டு விலக நேர்ந்தது. காங்கிரஸை விட்டு விலகிய பின் இருவரது அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்து விட்டதாக பலரும் கருதினர். ஆனால் இவ்விருவரும் கலப்பில்லாத தேசபக்தர்கள். யாரு? ராஜாஜியும் TSS ராஜனும் கலப்பில்லாத தேசபக்தர்கள் என்பதை வெளிப்படுத்தினர். 1937 ஆண்டு ராஜாஜி சென்னை ராஜதானியில் முதலமைச்சர் ஆனவுடன் அவர் செய்த முதல் காரியம் TSS ராஜனை அவரது அமைச்சரவையில் என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டாரு. ராஜாஜியின் இச்செயல் தமிழ்நாட்டை திடுக்கிட செய்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். வாரா வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னு, ராஜாஜி வந்து ஜெயிச்சு வந்துட்டு வந்துடுறாரு. இவரோட அமைச்சரவையில் வந்து ராஜனை வந்து சேர்த்துக்கிட்டாரு. அது வந்து தமிழ்நாட்டையே வந்து திடுக்கடை செய்து விட்டது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா வாரா சொல்லியிருக்காரு, ராமசாமி. நெக்ஸ்ட், ராஜன் அமைச்சராக இருந்த போதுதான் மருத்துவத்துறையின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பெரிதும் பாடுபட்டு வெற்றி கண்டார். அது மட்டுமல்ல, நீதி கட்சியின் பனகலரசர் முதலமைச்சராக இருந்த போது அவர் இந்திய மருத்துவர்களின் உரிமைக்காக உழைத்ததையும் நினைவு கூர்ந்து வெகுவாக புகழ்ந்து பெருந்தன்மை ராஜனுக்கு இருந்தது. இவரது புலமையும் திறமையையும் பெருந்தன்மையும் நன்கறிந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் ஆனவுடன் TSS ராஜனை அவரது அமைச்சர் என்ன பண்ணாரு? சேர்த்துக்கிட்டாரு. ராஜாஜோட அமைச்சரவையிலையும் வந்து இருந்திருக்காரு. யாரு? TSS ராஜன். அதே மாதிரி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்குல்லையே, அவரு முதலமைச்சர் ஆனோடனே அவரோட அமைச்சரவையும் TSS ராஜன் வந்து இடம்பெற்றிருக்காரு. அமைச்சர் ராஜன். ராஜாஜி ஓமந்தூரர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த TSS ராஜன் குமாரசாமி ராஜாவின் அமைச்சரவையில் என்ன பண்ணிருக்காரு? இடம்பெற்றிருக்காரு. குமாரசாமி ராஜா வந்துட்டு 1949 52 வரைக்கும் இருந்திருப்பாரு. அவரோட அமைச்சரவையிலுமே TSS ராஜன் வந்து இடம்பெற்றிருக்காரு. ராஜன் இந்து அறநிலை
துறை அமைச்சராக இருந்தபோதுதான் இந்த அறநிலைய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து கோவில்களிலும் நிலங்களையும் நிறுவனங்களையும் நிர்வாகத்தையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. இச்சட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சமய சீர்திருத்த சட்டமாகும். மதிப்பீடு பாருங்க. வறுமையில் வாழ்க்கையை துவக்கிய சவுந்தரராஜன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் தனியாத நாட்டுப்பற்றாலும் டாக்டர் TSS ராஜனாக உயர்ந்தார். தீவிரவாதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார் ராஜன். காந்தி துவக்கிய சாத்வீக போராட்ட ரசவாத வித்தையால் அகிம்சவாதி ஆனார். விடுதலை போராட்டத்துக்கு இடையே தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலமிக்க அமைப்பாக மாற்றிய பெருமை ராஜனையே சேரும். 2 அறிவாளிகள் இணைந்து செயல்பட முடியும் என்பதற்கு ராஜாஜி ராஜன் நட்பு நல்ல முன் உதாரணம் ஆகும். 3 அமைச்சரவைகளில் இடம்பெற்றுள்ள ராஜன் யார்? ராஜாஜி அவரோட இருந்திருப்பாரு, ராமசாமி, அதுக்கப்புறம் குமாரசாமி, 3 அமைச்சர்களுமே ராஜன் வந்து இடம்பெற்றிருப்பாரு. முற்போக்கு கருத்துக்களுக்கு செயல் உருவம் கொடுத்தார். விடுதலை போராட்டம், கட்சி பணி, சமூக சேவை ஆகியவற்றுக்கு இடையே அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவர்களை விட திறமையில் சிறந்தவர் என்பதை உலகறிய செய்தார். TSS ராஜன் தன்னம்பிக்கை மிக்கவர், அறிவில் தெளிவு, கொள்கை பிடிப்பு, தொண்டுள்ளம் கொண்டவர், பெரும் பிடிவாதக்காரர், எவருக்கும் கீழ்ப்படியும் குணம் அவருக்கு கிடையாது. வறுமையிலும் மனவளத்தோடு வாழ்ந்தவர். மருத்துவத்தில் சிறப்புற்றதை போன்று அரசியல் வாழ்க்கையிலும் பிறர் போற்ற திகழ்ந்தார். அரிஜன நலனுக்காக போராடி பாடுபட்ட தலைசிறந்த தமிழ்நாட்டு பிராமணர்களில் ஒருவர் யார்? அந்த ராஜன். ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கேற்று கோவை, பாளையம் கோட்டை சிறைச்சாலைகளையும் இருந்த பொழுது வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செய்து இடது கையில் புண் ஏற்பட்டு புறையோடி போய் உயிர் வந்து பிழைச்சிட்டாரு. எங்க இருந்திருக்காரு? அந்த ஒத்துழைமை போராட்டத்தில் ஈடுபட்டு கோவையிலையும் பாளையங்கோட்டையிலையும் சிறையில இருந்திருக்காரு. அப்போ கூட வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த வலைப்புழு அப்படின்ற ஒரு குழுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இவரோட இடது கையில் வந்துட்டு புண்ணு ஏற்பட்டு ரொம்ப உயிர் பிழைக்காத அளவுக்கு போயிட்டு அப்புறம் உயிர் பிழைச்சிட்டாரு. ஒரு கை செயலாற்று போனாலும் ஊக்கத்துடன் உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் ஊக்கத்தையும் மூட்டலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராஜன். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கை செயலற்று போனாலும் ஊக்கத்துடன் உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் ஊக்கத்தையும் ஊட்டலாம் என கூறியவர் ராஜன். இவர் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளரும் கூட. இவரது வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் இன்று படித்தாலும் பயன் தரத்தக்கது. ஓயாது உழைத்த TSS ராஜனின் உயிர் 1953ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றது. அடுத்து யாரை பற்றி பார்க்கலாம்னா ஜார்ஜ் ஜோசப். 1887 முதல் 1938 வரைக்கும் ஜார்ஜ் ஜோசப்போட காலம். பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் 1887 ஜூன் 5ஆம் தேதி கேரளாவில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கனச்சேரி எனும் ஊரில் சிறிய கிறிஸ்தவ வகுப்பில் பிறந்தவர் தான் இந்த ஜார்ஜ் ஜோசப். ஜோசப் கேரளாவில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் மில்லர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது இவரது தந்தை ஜோசப்பை மேல் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பியிருக்காரு. இவரும் இங்கிலாந்து போயிருக்காரு. இங்கிலாந்தில் இவர் ஸ்காட்லாண்டில் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் மேல் படிப்பை முடித்தார். தத்துவத்தில் மேல் பட்டப்படிப்பை வந்து முடிச்சிட்டாரு. லண்டனில் மிடில் டெம்பிள் சட்டக்கல்லூரியில் படித்து பாரிஸ்டர் ஆனார். ஜோசப் லண்டனில் இருந்த பொழுது பிரபல தீவிரவாதிகளான மேடம் காமா, SK வர்மா, AR ராணா, வீர சவர்கர் போன்றவருடன் தொடர்பு ஏற்பட்டது. யாருன்னு பாருங்க. மேடம் காமா, வர்மா, ராணா, வீர சவர்கர் இவங்களோட வந்துட்டு தொடர்பு ஏற்பட்டது. ரோசாப்பு துரை. இந்தியா திரும்பிய ஜோசப் 1909 வந்திருக்காரு. துணை பதிவாளர் மகள் சூசன்னாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஓகேவா? இந்தியாவுக்கு திருமணம் ஜோசப் என்ன பண்ணுறாரு? திருமணம் செஞ்சுக்கிறாரு. யாருன்னா சூசன்னாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணமானவுடன் மனைவியுடன் சென்னைக்கு வந்த ஜோசப் தென்னிந்திய மெயில் சவுத் இந்தியன் மெயில் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் மதுரை சென்று மதுரைக்கு எப்போ செல்றாரு? 1910 செல்றாரு. நிலையாக தங்கி குற்றத்துறை வக்கீலாகி பெரும்பொருள் சேர்த்து அனைத்து ஆடம்பர வசதிகளோடும் மதுரையிலேயே பெரிய பங்களாவில் வாழ்ந்து வந்தார். மிகவும் பிரபலமாகிவிட்ட ஜோசப்பை மதுரை மக்கள் மரியாதையுடன் ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை மக்கள் வந்துட்டு அவரை அழைக்கிறாங்க. பழங்குடியினர் பராமரிப்பு. ஜோசப் மதுரைக்கு வந்து வக்கீல் தொழில் செய்ய துவங்கியதிலிருந்து பொதுமக்கள் சேவையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். குறிப்பாக அவரது கவனமெல்லாம் மதுரையில் குற்றப்பரமையினர் என்று கருதி ஒதுக்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் பக்கமே திரும்பி இருந்தது. அவர்களது சமூக உயர்வுக்காக பாடுபட்டார் இந்த ஜோசப். தொழிலாளரோட நலன். சமூக சேவை செய்து கொண்டிருந்த ஜோசப் தொழிலாளர்கள் நலனிலும் அக்கறை கொண்டார். ஜெயன் ராமநாதனுடன் சேர்ந்து மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஏற்படுத்தினார். மதுரையில் வந்து முதல் தொழில் சங்கத்தை யார் ஏற்படுத்தினார் அப்படின்னா ஜோசப்பை யாரோட சேர்ந்துனா ராமநாதனோட சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காரு. விரைவிலேயே தொழிலாளர் தோழனாகனார். தொழிலாளரோட தோழராகவும் இருந்திருக்காரு ஜோசப். சுயாட்சி இயக்கத்தில் ஜோசப். இதற்கிடையே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த சென்னையிலிருந்து கொண்டு இந்திய மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் துணிவும் தீரமும் ஜோசப்பை வந்து வெகுவாக கவர்ந்தது. யார்? அன்னி பெசன்ட் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மையாரோட
அவரோட குரல் வந்து இவருக்கு பிடிச்சிருந்தது, அவர் பேசுறது எல்லாமே. விரைந்து சென்னை சென்று அம்மையாரை சந்திக்கிறாரு இந்த ஜோசப். யார்? அன்னி பெசன்ட். அம்மையாரின் ஆலோசனைப்படி ஜோசப் மதுரையில் செயல்பட்டு வந்த தியோசபிக்கல் கிளை சங்கத்தை சுயாட்சி கிளை சங்கமாக மாற்றி அமைச்சிட்டாரு. ஜோசப் சுயாட்சி சங்கத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றார். அந்த காலகட்டத்தில் தான் ஜோசப்புக்கு மற்றொரு தீவிர தொழிற்சங்கவாதியான இந்திய விடுதலை போராட்ட வீரருமான வரதராஜுலு நாயுடுவுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. யாருக்கு? ஜோசப் வந்து அப்பதான் வந்து வரதராஜுலு நாயுடுக்கள் அவரோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஜோசப்பின் தேச தொண்டாலும் தலைமை திறமையாலும் பெரிதும் கவரப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் அவரது சுயாட்சி இயக்கத்தின் சார்பாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு உறுப்பினர்களாக ஒருவராக என்ன பண்றாரு? அனுப்புறாரு. 1918 தூதுக்குழுவின் இங்கிலாந்தை அடைவதற்கு முன்பே ஸ்பெயின் ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் இடைமறித்து திருப்பி வந்து அனுப்பிட்டாங்க. இதனால் மிகுந்த மன வருத்தத்துடன் இந்தியா திரும்பினார் ஜோசப். அதனால வருத்தத்தோட ஜோசப் என்ன பண்றாரு? வந்துட்டாரு. சத்தியாகிரக சபதம். மதுரை திரும்பிய ஜோசப் காந்தி அறிவித்த ரவுலட் சத்தியாகிரக அழைப்பை ஏற்று இவரது ஆதரவாளர்களுடன் சத்தியகிரக சபதத்தில் கையொப்பம் இடுறாரு. 1919 மார்ச் 9. அப்போதுதான் ஜோசப்புக்கு ராஜாஜிக்கும் இடையே இணைப்பிரியா நட்பு ஏற்பட்டது. முன்ன வரதராஜரோட நட்பு, அதுக்கப்புறம் இப்போ ராஜாஜியோடையும் நட்பு ஏற்பட்டது இந்த ஜோசப்க்கு. இரு மேதைகள் ஓரணியில் சேர்ந்தனர். தேச விடுதலைக்காக போராடினர். வகுப்புமாறு பிரிவினை எதிர்ப்பு. இவர்கள் தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது சென்னை ராஜதானியில் நீதி கட்சியினர் ஆங்கிலேயரின் ஆதரவோடு ஆட்சி செய்து கொண்டு இருந்தனர். தமிழர்களை ஜாதி வாரியாக பிரிப்பது சமுதாய பாவம், தர்மம் அல்ல என்று கருதினர் ஜோசப். திவான் பகதூர், கேசவ பிள்ளை, வரதராஜுலு நாயுடு, ஜோசப் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து நீதி கட்சியினரின் ஜாதி பிரிவினை திட்டத்தை முழு மூச்சுடன் எதிர்க்கிறாங்க. யார் யாருன்னு பாருங்க. திவான் பகதூர், கேசவ பிள்ளை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு திவான் பகதூர், கேசவ பிள்ளை, வரதராஜுலு நாயுடு, ஜோசப், இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு முழு மூச்சோட வந்துட்டு எதிர்க்கிறாங்க. அந்த நீதி கட்சியினோட ஜாதி பிரிவினை திட்டத்தை வந்துட்டு 3 பேரும் எதிர்க்கிறாங்க. சமுதாய ஒற்றுமைக்காக நீதி கேட்டு நீதி கட்சிக்கு எதிராக செயல்பட்டனர். நாட்டு விடுதலை வகுப்பு பிரிவினை விட சிறந்தது, உயர்ந்தது என்று உரக்க குரல் கொடுத்தவர் யாருன்னா ஜோசப். நாட்டு விடுதலை வகுப்பு பிரிவினை விட, நாட்டு விடுதலை அப்படிங்கிறது வகுப்பு பிரிவினை விட சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை குரல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, யார் குரல் கொடுக்குறாங்கன்னா ஜோசப் தான் குரல் கொடுக்கிறாரு. காந்தியுடன் ஜோசப். ரவுலட் சத்தியாகிரகம் சம்பந்தமாக சென்னைக்கு வந்த காந்தியை 1919 மார்ச் 22 மெரினா கடற்கரையில் ராஜாஜி ஜோசப் அறிமுகப்படுத்தினார். ராஜாஜி வந்து ஜோசப்புக்கு யார் அறிமுகப்படுத்துறாரு? காந்தியை அறிமுகப்படுத்துறாரு. அன்றைய தினத்திலிருந்து ஜோசப்புக்கு காந்திக்கும் இடையே நெருங்கிய நட்பு ஏற்படுது. ஜோசப் ஃபர்ஸ்ட் வந்து வரதராஜ நாயுடோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு, அப்புறம் ராஜாஜியோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. ராஜாஜி வந்துட்டு காந்திக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு ஜோசப்பை. இப்போ காந்தியோடையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு மதுரை திரும்பிய காந்தி ஜோசப்பின் பங்களாவில் 4 நாட்கள் தங்கினார். எப்போ? 1919 மார்ச் 26 30 வரைக்கும் அவர் வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போதுதான் காந்தி வந்து உரையாற்றுவதற்காக ஜோசப் மதுரையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்காரு அந்த ஜோசப். ஜோசப் தலைமையில் அர்தால். 1919 ஏப்ரல் 5 ஜார்ஜ் ஜோசப்பின் தலைமையில் மதுரை மாநகரில் ரவுலட் சத்தியாகிரக ஊர்வலம் நடைபெற்றது. இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் சத்தியாகிரிகள் காந்தி, தாதாபாய் நௌரோஜி, வரதராஜுலு நாயுடு ஆகியோரின் படங்களை ஏந்தி கொண்டு கோஷமிட்டு சென்றனர். யார் யாரோடது? காந்தி, தாதாபாய் நௌரோஜி, வரதராஜுலு நாயுடு அவங்களோட படங்களெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டே கோஷம் போட்டு சென்றுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஜோசப்பின் அழைப்பை ஏற்று மதுரையில் அனைத்து கடைகளும் என்ன பண்ணது? மூடப்பட்டு அர்தால் அனுசரிக்கப்பட்டது. 1919 ஏப்ரல் 6 அன்னைக்கு. இந்த அர்தாலின் போது ஜோசப் காந்தியின் தளபதியாக செயல்பட்டார். சபர்மதியில் ஜோசப். 1920 ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்தார். எப்போ? 1920. அந்த அறிவிப்பு ஜோசப்பின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. பணம் காய்க்கும் மரமாக இருந்த வக்கீல் தொழிலை திறந்துட்டார் இந்த ஜோசப். அவரும் அவரது மனைவியும் கதராடை உடுத்துறாங்க. யாரு? ஜோசப்பும் அவங்களோட மனைவி சூசன்னாவும். அந்நிய துணிகளை கொளுத்தினர். ஜோசப் மதுரை பங்களாவை காலி செஞ்சிட்டாரு. காந்தி அகமதாபாத்தில் நடத்தி வந்த அந்த சபர்மதி ஆசிரமத்துக்கு மனைவியோட சென்றுட்டாரு இந்த ஜோசப். நேருக்களுடன் நேருவோட ஜோசப் சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த போதுதான் அங்கே வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு ஆகியோருடன் தொடர்பு ஏற்பட்டது. அங்கே சபர்மதி ஆசிரமத்தில் இருக்காங்களே, அங்கே தான் வந்துட்டு நம்ம நேருவோட வந்து தொடர்பு ஏற்பட்டுச்சு. மோதிலால் நேருவின் அழைப்பை ஏற்று அவர் அலகாபாத்தில் நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிகையின் ஆசிரியர் ஆனார். அங்கே வந்து சவுத் இந்தியன் மெயில் வந்துட்டு சென்னைக்கு வந்தோடனே ஒர்க் பண்ணார்லேயே, மேரேஜ் ஆனோடனே இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் அந்த பத்திரிகையில் வந்து ஆசிரியராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. தேசிய பார்வையுடன் முழு சுதந்திரத்துடன் கருத்துக்களை தெரிவிக்குமாறு ஜோசப்பை ஜவஹர்லால் நேரு வெகுவாக ஊக்குவித்தார்.
அதன்படி ரீடிங் பிரபுவின் வன்முறை போக்கை தலையங்கத்தில் வன்மையாக சாடினார் இந்த ஜோசப். முன்னாள் தலைவி அன்னி பெசன்ட் அம்மையாரின் பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து எழுதினாரு. அவரோட கருத்துக்களையும் எதிர்த்து எழுதுறாரு, அன்னி பெசன்ட்டை எதிர்த்து. தனிநபரை விட கொள்கைதான் பெரிது என்றவர் யாரு அப்படின்னா ஜோசப். அதோட விளைவு என்ன? ஜோசப் நேரு குடும்பத்தினருடன் கைது செய்யப்பட்டு ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த சிறையில்? ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டாரு. அப்பொழுது ஜோசப்புக்கு நேரு, கோவிந்த வல்லபந்த், புருஷோத்தமன்தாஸ் டாண்டன், மகாதேவ் தேசாய் போன்ற காங்கிரசின் தலைவர்களுடன் பேசி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. 6 மாதங்களுக்கு பின் ஜோசப் சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு 1923 ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டார். யங் இந்தியா ஆசிரியர். சிறையில் இருந்து திரும்பிய ஜோசப் காந்தி நடத்த வந்த யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியராக 6 மாத காலம் என்ன பண்றாரு? பணியாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் மெயில், அப்புறம் மோதிலால் நேருடைய இண்டிபெண்டன்ட், இப்போ காந்தியோட யங் இந்தியா, 3லையுமே என்ன பண்றாருன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாற்றம் விரும்பிய சுயராஜ்ய கட்சியினருக்கும் மாற்றம் விரும்பாத காங்கிரசிற்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சையில் ஜோசப் ராஜாஜியுடன் சேர்ந்து கொண்டு மாற்றம் விரும்பாதவராக இருந்தார். ராஜாஜியோட சேர்ந்துட்டு மாற்றம் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஜோசப் இருந்தார். வைக்கம் சத்தியாகிரகம். ஜோசப் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு 6 மாதம் என்ன பண்ணாரு? சிறை தண்டனை பெற்றார். வைக்கம் சத்தியாகிரகம் 1924. அப்போது காந்தி ஜோசப்புக்கு எழுதிய கடிதத்தில் இந்து அல்லாத ஒருவர் இத்தகைய இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது சரியல்ல என்று எழுதினார். ரொம்ப தப்பு பண்றாரு காந்தி. சமுதாய உரிமை போராட்டத்திற்கு சமயம் சாயம் பூசுவதை விரும்பாத ஜோசப் காந்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. இந்து இல்லாதவங்க வந்து எதுக்கு வந்து அந்த வைக்கம் சத்தியாகிரகத்தில் வந்து தலைமையேற்று நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் காந்தி வந்து ஜோசப்பை சொல்லவும் ஜோசப்புக்கும் காந்திக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. கிலாஃபத் இயக்கத்தில் முஸ்லிம்களை ஆதரித்த காந்தி வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஒரு கிறிஸ்தவர் பங்கேற்க கூடாது என்பது காந்தியின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கருதினார். பொதுமக்களின் வரிப்பணத்தை வசூலித்துக் கொண்டு அரசாங்கம் பொது பாதையில் குறிப்பிட்ட வகுப்பினர் நடந்து செல்வதை தடை செய்வது சமுதாய உரிமை பிரச்சனை என்று வாதிட்டார். ஜார்ஜ் ஜோசப்பின் அழைப்பின் பேரில் தான் பெரியார் ஈவேரா இப்போராட்டத்தில் பங்கேற்றார். பெரியார் வந்துட்டு வைக்கம் போராட்டத்துக்கு போவார் இல்லையா, அங்கே அப்போது யார் கூப்பிட்டுருப்பாரா? ஜார்ஜ் ஜோசப் தான் வந்துட்டு அங்கே கூப்பிட்டுருப்பாரு. அதனால தான் பெரியார் வந்து அங்கே போய் பங்கேற்றிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது வந்து குடியரசு இதில் வந்து சொல்லியிருக்காங்க, தலையங்கத்தில் போட்டிருக்காங்க. மீண்டும் மதுரையில் வைக்கம் சிறையில் இருந்து திரும்பிய ஜோசப் மீண்டும் மதுரையில் வக்கீல் தொழிலை துவங்கியிருக்காரு. ஜோசப் காந்தியுடன் கருத்து வேறுபாடு கொண்டாலும் இருவருக்கும் இடையே இருந்த நட்பு வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. 1925 ஜனவரி மாதம் காந்தி ஜோசப்பின் வீட்டில் தங்கியிருந்த போதுதான் அவரை காண வந்த கிராம மக்களின் ஏழ்மையையும் வறுமையும் கண்டு பாரம்பரிய உடையை கலைத்துவிட்டு அரை ஆடை அணிந்து வரலாற்று சாதனை படைத்தார் காந்தி. மதுரை மக்களால் தானே காந்தி வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் வந்து ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த மாடல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர, அந்த மாதிரி போடாமல் வெறும் துண்டு இந்த மாதிரி மட்டும் உடுத்துவார் இல்லையா, அது வந்து மதுரை தான். அப்போ அந்த மதுரையில் யார் வீட்டில் தங்கியிருப்பாருன்னா அந்த ஜோசப் வீட்டில் வந்து காந்தி தங்கியிருக்கும் போது தான் அந்த மாதிரி ஏழ்மையான மக்களை கண்டுட்டு இவரோட ஆடையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். தமிழ்நாட்டு தலைவர் 1925 இருந்து 1938 வரை ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டு அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவராக திகழ்ந்தார். அப்போது தமிழ்நாட்டு அரசியல் பிரபலங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்தார். இவருக்கும் ராஜாஜிக்கும் இடையேயான நட்பு மேலும் நெருக்கமாயிற்று. அதே போன்று ஜோசப்புக்கும் காமராசருக்கும் இடையே அணுக்க தொடர்பும் ஏற்பட்டது. காமராசர் ஜோசப்பையும் அவரது மனைவி சூசன்னையும் தனது வளர்ப்பு தாய் தந்தையாகவே கருதினார். யாரு? காமராசர் வந்துட்டு ஜோசப்பையும் அவரோட காமராசர் வந்து இந்த ஜோசப்பும் அவங்க மனைவி சூசன்னா இருக்காங்க இல்லையா, அவங்கள வளர்ப்பு தாய் தந்தையாவே காமராசர் வந்து கருதினார். 1933 காமராசரை விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்படுத்தி சிறையில் அடைத்த போது ஜோசப் தான் காமராசர் சார்பாக வாதாடி அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து என்ன பண்ணிருப்பாரு, பொய்யானவை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து சிறையிலிருந்து விடுவிச்சிருப்பாரு. அதன் பின் ஜோசப் மத்திய சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937 மெழுகுவர்த்தி தன்னை அடித்துக்கொண்டு பிறருக்கு பிரகாசத்தை கொடுப்பதை போன்று வாழ்ந்த ஜோசப்பின் தியாக தீபம் 1938 மார்ச் 5ஆம் தேதி மதுரை அமெரிக்கன் மிஷன் மருத்துவமனையில் அணைந்தது. அப்பொழுது அவருக்கு வயது 50. மதிப்பீடு. ஜார்ஜ் ஜோசப் வாழ்ந்தவர். கேரளாவில் பிறந்து வளர்ந்து மதுரையில் தன் வாழ்நாளை பொது பணிக்காக அர்ப்பணித்தவர். அசாதாரண மனிதர். மனிதாபிமானத்தின் மறுபிறவி. யாரு? ஜோசப். சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்டோரின் நலனில் அக்கறை கொண்டவர். தொழிலாளரின் தோழர். சொத்தை துறந்து நாட்டு விடுதலை என்ற சொத்தை சேர்க்க பாடுபட்டவர். தேச தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். தமிழ்நாட்டை மறக்காதவர். அவர் வேரையும் விழுதுகளையும் மறக்காத அரசியல் ஆலமரம் போன்றவர்.
பணமும் புகழும் பெயரும் அவரை திசை திருப்பவில்லை. தனிநபரை விட உண்மை பற்றுறுதியே உயர்வானது என்று கருதினார் ஜோசப். தனிநபரை விட உண்மையான பற்றுறுதியே உயர்வானதுன்னு அப்படின்னு யாரு கருதியிருப்பாங்கன்னா ஜோசப் தான் கருதியிருக்காரு. ஜோசப் பதவி கவர்ச்சிகள் மனதை பறிகொடுக்காதவர். மன அடிமை மோசமான அடிமை என கூறினார். மன அடிமை தான் மோசமான அடிமை அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூறியிருப்பாங்க அப்படின்னா ஜோசப். மனதில் விழும் உரிமை தீப்பொறியை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று நம்பியவர். சமுதாய பாகுபாட்டை பாவமாக கருதியவர். சுயத்தியாகி. அவரது பண்பாடு பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை, பெண்களுக்கு கொடுத்த மரியாதை, குழந்தைகளின் காட்டிய கனிவு, பொருள் பொதிந்த பேச்சு, கரைப்படா அறிவு, கலங்கப்படா உள்ளம், உரிமைக்காக போரிடும் வேகம், நளினமான நகைச்சுவை, துணிகரமான கருத்துக்கள், நெருக்கடியில் நிமிர்ந்து நிற்கும் நேர்மை, மக்கள் பணியில் அவர் காட்டிய உற்சாகம், அவருடைய தொழில் நாணயம் எல்லாம் மகத்தானவை. அனுபவ நிறைகுடம். தேசப்பற்றின் திருவுருவம். நெஞ்சம் தளரா நெறியாளர் ஜோசப். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்ற கூற்று இவருக்கு 100க்கு 100 பொருந்தும். இவரது மனைவி சூசன்னா வாழ்விலும் தாழ்விலும் சம பங்கேற்று அவரோட மனைவி சூசன்னா வாழ்விலும் தாழ்விலும் சம பங்கேற்று ஜோசப்பின் பெயர்க்கரிய துணையாக திகழ்ந்தார். பின் ஏன் பிற தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இவருக்கு கொடுக்கப்படவில்லை? கால் சுவடுகள் இல்லா பெருந்தகையாக கருதப்படுவார் யார்னா ஜோசப். இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இவரது பெயர் கொண்ட பேரன் எழுதாவிட்டால் இவரது வாழ்வும் வாக்கும் கால வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கும். இவரை நேரில் அறிந்த வாரா இவரை பற்றி எழுதும் பொழுது ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களில் தலை சிறந்து நிற்பவர்களில் முன்னணியில் நிற்பவர் என குறிப்பிட்டு உள்ளார். யாரு? வாரா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் தலைவர் பார்த்தோன்னா பி. வரதராஜலு நாயுடு 1887 1957 87 to 57 இவரோட காலம். டாக்டர் நாயுடு பெருமாள் வரதராஜலு நாயுடு 1887 ஜூன் 4ஆம் நாள் சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் வளமான பலிஜா நாயுடு குடும்பத்தில் பிறந்தார். தந்தை பெருமாள் நாயுடு செல்வாக்கு மிக்க நிலம் சுவார்ந்தாரர். தாயார் குப்பம்மாள். இல்லக்கிழத்தி வரதராஜலு ராசிபுரத்திலிருந்து சென்னை வந்து கல்வி கற்றார். சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேதத்திலும் புலமை பெற்று மருத்துவ தொழில் செய்து பெரும் புகழ் பெற்றதால் மக்கள் அவரை டாக்டர் வரதராஜலு நாயுடு என்று மரியாதையுடன் அழைத்தனர். முற்போக்கு சிந்தனையாளர். வரதராஜலு பள்ளி பருவத்திலேயே முற்போக்கு சிந்தனையாளர், செயலாற்றல் உடையவர். இவர் உயர்நிலைப்பள்ளி மாணவராய் இருந்தபோதே வங்காளத்தில் தோன்றிய வந்தே மாதரம் போராட்ட புயல் இவரையும் தாக்கியது. வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் சுப்பிரமணிய பாரதியும் சுதேசமித்திரன் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயரும் சென்ற வழியே இவரும் சென்றார். வரதராஜலு முற்போக்காளர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார். முற்போக்காளர் சங்கம் யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா வரதராஜலு நாயுடு. அந்நிய துணி புறக்கணிப்பு, சுதேசியம் போன்ற லட்சிய விதைகளை மாணவர்களிடையே விதைத்தார். விளைவு பள்ளியை விட்டு விலக்கப்பட்டார். நாயக்கர் நாயுடு முதலியார். பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட வரதராஜலு தேசிய அரசியலில் ஈடுபட்டார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். மருத்துவ தொழிலை துறந்தார். எப்போ? 1917. பாரதியாரின் தேசபக்தி பாடலில் மனதை பறிகொடுத்த வரதராஜலு பாண்டிச்சேரி சென்று பாரதியை சந்தித்து அவரது ஆசி பெற்று திரும்பினார். பாரதியாரோட பாடல்களை கேட்டு இவரோட மனசை பறிகொடுத்து அவரை போய் நேராகவே சந்திச்சிருக்காரு நம்ம வரதராஜலு நாயுடு. அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்க நடவடிக்கைகளில் பங்கேற்றார். தமிழ்நாடு காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டு தனக்கென தனித்தடத்தை அமைத்து கொண்டார். வட இந்தியாவில் லால் பால் சொல்கிறோம் இல்லையா, அந்த திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபத் ராய் அந்த மாதிரி இருந்தது போன்றே இங்கே தமிழ்நாட்டில் நாயக்கர் நாயுடு முதலியார் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா வரதராஜலு நாயுடு, திருவி கல்யாண சுந்தரனார், ராமசாமி நாயக்கர், வரதராஜலு நாயுடு, திருவி கல்யாண சுந்தரனார் புகழ் பெற்று திகழ்ந்தனர். தொழிலாளரோட தோழர். வரதராஜலு நாயுடு திருவிக்காவை போன்றே தொழிலாளர் உரிமையிலும் நலனிலும் அக்கறை கொண்டவர். 1918ஆம் ஆண்டு மதுரை ஹார்வி தொழிற்சாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஊக்குவித்து எழுச்சி உரை ஆற்றினார். பாமரருக்கும் புரியக்கூடிய எளிய இணைய காந்த கவர்ச்சியோடு ஆள்காட்டி விரலை உயர்த்தி பேசக்கூடிய நாவன்மை பெற்ற மக்கள் பேச்சாளர் வரதராஜலு. மேடை பேச்சுக்கு முன்னோடி ஆவார் இந்த வரதராஜலு. ஆங்கில அரசாங்கம் அவர் மீது அரசு அவமதிப்பு குற்றம் சாட்டி 18 மாதம் சிறை தண்டனை கொடுத்தது. நாயுடு மீது தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு சார்பாக ராஜாஜி வாதாடினார். சேலம் ஆதி நாராயண செட்டியார், மதுரை ஜார்ஜ் ஜோசப், R.S. வரதராஜலு ஆகியோர் ராஜாஜிக்கு உதவியாக இருந்தனர். நாயுடு குற்றமற்றவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலையானார். கருத்து சுதந்திரம். சிறையிலிருந்து மீண்ட வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு என்ற வார இதழை துவக்கினார்.
தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இதழ் என்னன்னு பார்த்தோன்னா வார இதழை துவக்கியிருக்காரு இந்த வரதராஜலு நாயுடு. அந்த இதழில் அரசாங்கத்தையும் ஆளுநரையும் எதிர்த்து கட்டுரைகள் எழுதினார். சென்னையில் அப்போது ஆளுநராக இருந்த பென்ட்லன் பிரபு இந்தியர் சுயமாக சந்திப்பதற்கோ அல்லது சுதந்திரமாக வாழ்வதற்கோ அருகதை அற்றவர்கள், சுயமாக சிந்திப்பதற்காக சந்திப்பதற்குன்னு கொடுத்துருக்காங்க, அருகதை அற்றவர்கள் என்று கருத்துடையவர், சுகவாசி, ஊட்டி குழுமையில் வாழ்ந்தவர். யார்? பென்ட்லன் பிரபு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் அவரை எதிர்த்து எழுதக்கூடிய துணிவு வரதராஜலு நாயுடுக்கு மட்டுமே இருந்தது. நாயுடு தமிழ்நாடு இதழில் எழுதிய 2 கட்டுரைகள் அரச அநாகரிகமானவை என்று குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் 9 மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்ன 18 மாதம் அடைக்கப்பட்டார், இப்போ 9 மாதம். எனினும் கருத்து சுதந்திரத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருந்தார் அவர். 1923 பெரியகுளம் தாலுகா மாநாட்டில் தடை உத்தரவை மீறி பேசியதற்காக மீண்டும் 9 மாத காலம் கடுங்காவல் தண்டனை பெற்றார். இது அவரது 3வது சிறைவாசம். ஃபர்ஸ்ட் 18 மாதம், அப்புறம் 9 மாதம், அதுக்கப்புறமும் 9 மாதம். நெக்ஸ்ட் அரிஜன சேவை. காந்தி அரிஜன முன்னேற்றத்திற்காக அகில இந்திய அரிஜன சேவா சங்கத்தை ஏற்படுத்தி அதற்காக நிதி சேர்ப்பதற்காக இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த நிதிக்காக ஒவ்வொருவரும் சுய தியாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி 1920 ஆகஸ்ட் மாதம் வந்திருக்காரு. திருப்பூர் வந்தபோது வரதராஜலு இல்லத்தில் தங்கியிருந்தார். அப்போது நடைபெற்ற மகளிர் கூட்டத்தில் நாயுடுவின் மனைவி ருக்குமணி அணிந்திருந்த நகைகளை கலற்றி காந்தியிடம் கொடுத்து விட்டார். தன் கணவர் வரதராஜலு எவ்வளியோ அவ்வளியே சென்றார், அவரது மனைவியும். காந்தி மீண்டும் சேலம் வந்தபோது 1921 வராரு. அப்போது காந்தி வந்துட்டு சேலம் வராரு. அப்போ வரதராஜலு வீட்டில் தான் வந்துட்டு தங்கினாரு. ஒத்துழையாமைக்கு ஒத்துழைப்பு. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்டதால் 1922 நாடெங்கும் எதிர்ப்பு எழுந்தது. தமிழ்நாட்டில் வரதராஜலு நாயுடு அவரது எதிர்ப்பை அவருக்கு உரிய முறையில் வெளிப்படுத்தினார். காந்தி விடுதலையாகும் வரும் வரை அரசாங்கத்திற்கு வரி செலுத்தப் போவதில்லை என்று அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் நாயுடு. அதற்காக அவர் கார் ஏலத்தில் விடப்பட்டது. அவரது வீடு ஜப்தி செய்யப்பட்டது. தமிழ்நாடு நாயுடுவின் வீரம் கண்டு வியந்தது, வாழ்த்தியது. காந்தி விடுதலை ஆகிற வரைக்கும் வந்து நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் கார் வந்து ஏலத்தில் விட்டாங்க, வீடு ஜப்தி செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணதால் வியந்து வந்து பார்த்தாங்க, மக்கள்லாம் வாழ்த்துனாங்க. சாதி வேற்றுமைக்கு எதிர்ப்பு. VVS ஐயர் சேரமாதேவியில் ஒரு தேசிய பள்ளியை நடத்தி வந்தார். அதன் நோக்கம் தமிழ்நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று மிக்க வீரர்களாக்க வேண்டும் என்பதே என்று அறிவித்தார் ஐயர். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியார் ஈவே ராமசாமி ஐயர் கேட்டுக்கொண்டதை ஏற்று ரூபாய் 10,000 காங்கிரஸ் நிதியிலிருந்து கொடுத்தார். அதாவது காமராஜர் வந்து அந்த சேரமாதேவி குருகுலத்துக்காக வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மேலும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. சேரமாதேவி குருகுலம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தில் உணவு பரிமாறும் பொழுது பிராமண பிள்ளைகளை குருகுலத்துக்கு உள்ளேயும் பிற மாணவர்களை ஆசிரமத்தின் வெளியேயும் உட்கார வைத்து உணவு பரிமாறப்பட்டது. குருகுல மாணவரிடையே காட்டப்பட்ட இந்த சாதி வேற்றுமையை பெரியாரும் வரதராஜலு நாயுடுவும் திருவி கல்யாணசுந்தரம் முதலியாரும் வன்மையாக கண்டித்தனர். யார்? பெரியார், வரதராஜலு, திருவிக்கா, இவங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்து கண்டித்து பேசுகிறாங்க. பெரியார் குருகுலத்துக்கு அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு நிதி வந்து அளிக்கிறது நிறுத்திட்டார் அந்த குருகுலத்துக்கு. இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதால் VVS ஐயர் குருகுல பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். அதன்பின் பெரியார், திருவிக்கா, ராஜாஜி, SS ராஜன் ஆகியோரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து விலகினர். இவர்கள் விலகியதற்கு காரணம் சாதி வேறுபாடு பற்றிய கருத்து வேற்றுமையை என்று கருதினார் டேவிட் அர்னால்டு. ஏன் அவங்க விலகிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கருத்து வேற்றுமை, அங்கே வந்துட்டு ஜாதி வெவ்வேறு ஜாதியாக இருக்கிறதால அவங்கள உள்ள வச்சு வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க, இந்த பசங்களெல்லாம் வெளியே வச்சு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவங்க வந்து இதை விட்டு வெளியே வந்து விலகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு வந்து நினைக்கிறாரு. வரதராஜலு நாயுடு மட்டும் காங்கிரஸில் இருந்து பின்னர் விலகி ஆரிய சமாஜத்தில் சேர்ந்தார். எங்கே சேர்ந்துட்டார் அப்படின்னா ஆரிய சமாஜத்தில் சேர்ந்துட்டாரு. நாயுடு காங்கிரஸில் இருந்த பொழுது நீதி கட்சியை தீவிரமாக எதிர்த்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அவர் அப்படி செய்யாவிடில் தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் ஆதிக்கம் கொடிகட்டி பறந்திருக்கும் என்று குறிப்பிட்டு உள்ளார் திருவிக்கா. அதாவது இவர் இருக்காலே வரதராஜலு நாயுடு வந்துட்டு நீதி கட்சியை வந்து ரொம்ப வந்து தீவிரமாக எதிர்த்து வந்து மாநிலம் முழுக்க வந்து பேசுவார். அவர் அந்த மாதிரி பேசல அப்படின்னா நீதி கட்சி வந்து கொடி கட்டி பறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா சொல்றாரு. பின்னர் வரதராஜலு நாயுடு சென்னை ராஜதானியில் நடைபெற்ற ஆலய நுழைவு போராட்டத்தில் தீவிர பங்கேற்றார். இதழியல் பணி. பாரதியார், திருவிக்கா, G. சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரை தொடர்ந்து தேசிய இதழியல் துறையை பேணி பாதுகாத்தவர் டாக்டர் நாயுடு. மங்களம் சண்முக முதலியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோர்
பொருளாதார நெருக்கடிக்கு இடையே நடத்தி வந்த பிரபஞ்சமித்ரன் இதழை நாயுடு வாங்கி எப்போ வாங்கினார்னா 1916 வாங்கி அதன் ஆசிரியாக இருந்து அவர் சிறை செல்லும் வரை எப்போ 1918 2 வருஷம் தான் 16 வாங்கி 18 வரைக்கும் சிறப்பாக நடத்தி வந்துட்டு இருக்காரு. எந்த பத்திரிகை? பிரபஞ்சமித்ரன். அது யாரோடதுன்னா சுப்பிரமணிய சிவா மற்றும் மங்கள சண்முகம் முதலியார் அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண இந்த பிரபஞ்சமித்ரனை நாயுடு வாங்கி 16லேருந்து 18 வரைக்கும் இவர் நடத்தி வந்துட்டு இருந்தார். அப்பத்திரிகை அரசாங்கத்தால் 1000 ரூபாய் ஈட்டுத்தொகை கேட்டு முடிக்கப்பட்டது. இம்முயற்சியில் நாயுடுவுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா பேனா மன்னர் டி.எஸ். சொக்கலிங்கம். பேனா மன்னர் யாருன்னா டி.எஸ். சொக்கலிங்கம் ஆவார். வ.உ.சி.யின் வார்த்தைகளில் கூற வேண்டுமாயின் காலம் சென்ற ஜி. சுப்பிரமணிய ஐயரை போல டாக்டர் நாயுடுவும் பத்திரிகை உலகில் ஒரு தனிச்சுடராக விளங்கினார். தேசிய ஆதர்சங்களுடன் வெற்றிகரமாக ஒரு தேசபாசை பத்திரிகை நடத்திய வீரர்களில் நாயுடுவை காலஞ்சென்ற ஜி. சுப்பிரமணிய ஐயருக்கு இணையாக சொல்லலாம். ஆங்கில இதழ் ஒன்று துவங்க வேண்டும் என்று எண்ணிய நாயுடு 1932 இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளேட்டை துவக்கினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்றதும் இந்த வரதராஜ நாயுடு இருக்கு இல்லையா, இவரோட நாளேடு தான் பத்திரிக்கை. அடுத்த கால் நூற்றாண்டு காலத்தில் 1930 57 வரைக்கும் டாக்டர் வரதராஜ நாயுடு தமிழ்நாடு அரசியலில் தனித்தடம் பதித்தார். 1930 32 வரைக்கும் காந்தி நடத்திய உப்பு சத்தியாகிரகத்தையும் சட்டமறுப்பு இயக்கத்தையும் துணிவோடு எதிர்த்தார் நாயுடு. சட்டமறுப்பு என்ன பண்றாரு? நாயுடு எதிர்த்துக்கிறாரு. இருப்பினும் அவரது அரசியல் செல்வாக்கு குறையவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் அவர் 1951 சென்னை சட்டமன்ற மேலவைக்கு சேலம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போன்று 1952 நடைபெற்ற பொது தேர்தலில் வரதராஜ நாயுடு சேலம் தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மோகன் குமார மங்கலத்தை தோற்கடித்தும் சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயிச்சிருக்காரு. சில சமயங்களில் நாயுடு பெரியாருக்கும் காமராசருக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருந்தார். யாருக்கும்? பெரியாருக்கும் காமராசருக்கும் இடையே இணைப்பு பாலமா இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த வரதராஜ நாயுடு. தன்மானத்தோடும் தற்சார்போடும் சுயசிந்தனையோடும் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட டாக்டர் வரதராஜ நாயுடு 1957 ஜூலை 23 மீளா உறக்கத்தில் ஆழ்ந்தார். 87 பிறந்து 57 இறந்துட்டாரு. மதிப்பீடு. டாக்டர் வரதராஜ நாயுடு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட போது தமிழ்நாடு அரசியலில் அனுபவம் ஆற்றலும் மிக்க பல தலைவர்கள் இருந்தனர். நாட்டுப்பணியை பொறுத்தவரை அவர்களோடு ஒத்துப்போன நாயுடு தனக்கு சரியெனப்பட்டதை கூற தயங்கியது இல்லை. உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அந்நிய ஆதிக்க எதிர்ப்பிலும் தமிழ்நாட்டை தட்டி எழுப்பியதிலும் உயர்ந்து நின்றார். தேச விடுதலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டு மக்கள் மனசிறையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கும் கொடுத்தார். தொழிலாளர் உரிமைக்காகவும் சாதி பாகுபாடற்ற தமிழர் சமுதாய அமைய வேண்டும் என்பதற்காகவும் உரத்த குரல் கொடுத்தவர் இந்த வரதராஜ நாயுடு. நாயுடு முற்போக்கு சிந்தனையின் முன்னோடி வந்துட்டு நாயுடு. மேடை பேச்சுக்கு எடுத்துக்காட்டு காந்தியை எதிர்கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கொடிகட்டி பறந்தவர் யாருன்னா நாயுடு. காலத்தின் குரலாக ஒலித்தவர் வரதராஜ நாயுடு. ஜார்ஜ் ஜோசப், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டின் திரிகடுங்கள் என்று பாராட்டினார். இவர்களோடு நெருங்கிய பழகிய வாரா, இந்த வாரா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டின் திரிகடுங்கள் இந்த 3 பேரை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காருன்னா வரதராஜ நாயுடு ஒருத்தவர், ஜார்ஜ் ஜோசப் இன்னொருத்தர் சார் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். இவங்க 3 பேரையும் சேர்த்து திரிகடுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாரா சொல்லியிருக்காரு. காங்கிரஸை விட்டு விலகி ஆரிய சமாஜத்தில் சேர்ந்து இந்தியா இந்துக்களின் நாடு, முஸ்லிம்களுடன் எந்தவிதமான சமரச பேச்சும் கூடாது என நாயுடு கூறியது ஒரு முற்போக்கு சிந்தனையாளரின் பிற்போக்குவாதமாகும். நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மக்கள் பற்று ஆகியவற்றை பற்றி கொண்டு தனக்கென ஒரு தனித்தடத்தை போட்டு கொண்டவர் நாயுடு. நெருக்கடிகளை நகைச்சுவை உணர்வோடு எதிர்கொண்டவர். சுயமரியாதையும் சுய சிந்தனையும் இல்லாத வரட்டு தத்துவம் ஆணிவேரற்ற ஆலமரம் போன்றது. முதுகெலும்பு இல்லாதவன் மூட்டையை சுமக்க முற்படுவதை போன்றது என்பதே டாக்டர் வரதராஜ நாயுடு தமிழ்நாடு மக்களுக்கு விட்டு சென்ற செய்தியாகும். இத்தகைய தனிப்பெருந்தலைவரை பற்றிய விரிவான வாழ்க்கை வரலாறு வேண்டும் என விரும்புகிறார். தேசிய சங்கநாதம் டாக்டர் பி. வரதராஜ நாயுடு பற்றிய எழுதிய பேசு மணி. தேசிய சங்கநாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ நாயுடு பற்றி எழுதியிருக்காரு. மணி வந்துட்டு எழுதியிருக்காரு. பேசு மணின்றவர் தான் தேசிய சங்கநாதம் அப்படின்ற தலைப்பில் வரதராஜ நாயுடு பற்றி எழுதியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செகண்ட் லெசனில் பார்க்கலாம்.